Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் கெய்னர் சர்க்யூட் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிசிபி டிசைனாக எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டாட் பிசிபியில் எப்படி இதை மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து சிங்கிள் சேனல் டிரான்சிஸ்டர் கெய்னர் நம்ம இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறது. C1815 டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இதை காம்பனண்ட் தேவை எல்லாமே டயக்ராம் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து மோனோ சிங்கிள் சேனலுக்கு. இதே நீங்கள் 2 சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் சர்க்யூட்டு 2 டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டீரியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த வீடியோவில் பிசிபியை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் ஒரு சர்க்யூட்டை நான் பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே பிசிபியை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி டாட் பிசிபியில் மேக் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ளே வீடியோக்கு போகலாம். இந்த சர்க்யூட் பார்த்துக்கோங்க, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். 330 ஓம்ஸு, 270K, 56K எல்லாமே நான் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் டயக்ராமில். C1815 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பின் எமிட்டர், செகண்ட் பின் கலெக்டர், தேர்டு பின் பேஸு. மற்றதில் ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் ஒவ்வொரு பின் அவுட்டில் இருக்கும், அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பின் எமிட்டர், செகண்ட் பின் கலெக்டர், தேர்டு பின் பேஸு. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்க்யூட் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம டைப் பண்ணலாம். டைட்டில் வந்து டிரான்சிஸ்டர் கெய்னர் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த ஃபைல் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனோன்னா ஒர்க் ஷீட்டுக்குள்ளே வந்துடும். இதில் நம்ம என்னென்ன காம்பனண்ட் தேவை அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். C1815 டிரான்சிஸ்டர் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். நிறைய டைப் இருக்கும், ஏன்னா எஸ்எம்டி, த்ரூ ஹோல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம எந்த காம்பவுண்ட்றதை கரெக்டாக பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே அதிலே காமிக்கும் டயக்ராமில். அதைப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த காம்பவுண்ட் 330 ஓம் ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 1/4 வாட் போதும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3.3K ரெசிஸ்டர் கலர் கோட் எப்படி கண்டுபிடிக்கின்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிசிபி டிசைனிங்கும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். 270K ரெசிஸ்டர் நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். பிசிபி டிசைனிங் நிறைய ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸு, கெய்னர் போர்டு நம்ம இப்போ டிசைன் பண்ணுறது. ஆம்பிளிஃபையர் போர்டு நிறைய டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சர்க்யூட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான சர்க்யூட் நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். 4.7 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் நம்ம இது யூஸ் பண்ண போகிறது 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை. நம்ம வந்து 12 வோல்ட் அப்படிங்கும்போது அதோட கொஞ்சம் அதிகமான வேல்யூ கெப்பாசிட்டர் போடுறது நல்லது. அப்படிங்கும்போது 25 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 50 வோல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்காக. டயக்ராமில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். அடுத்து டாட் பிசிபியில் எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்றத ஒரு டீட்டெயிலான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பவர் சப்ளைக்கு 47 மைக்ரோஃபரட் யூஸ் பண்ணலாம், 100 மைக்ரோஃபரட் எதுனாலும் ஓகே தான். ஃபில்ட்ரு மைக்ரோஃபரட் அதிகமாக போகிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபில்ட்ரு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4.7 மைக்ரோஃபரட் இன்புட்டுக்கும் ஆடியோ இன்புட்டுக்கும் 4.7 மைக்ரோஃபரட் ஆடியோ அவுட்புட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹெட்டர்ஸ், பின் ஹெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஹெட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும் போர்டு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சர்க்யூட், அதாவது நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணதை ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ட்ரா பண்ணணும். சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பிசிபியை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். நம்ம கையில் ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட் நம்ம சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணணும். சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை பிசிபியாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் நம்ம இதை சர்க்யூட் முடிச்சாச்சு. நான் எப்படி பேப்பரில் வரைஞ்சனோ அதை அப்படியே நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பேப்பர் நான் வரைஞ்ச டயக்ராமையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். சேம் அதே லேஅவுட்டில் இதில் சாஃப்ட்வேர்லேயும் ப்ளேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் தான் நம்ம பிசிபியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் சேவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஸ்கெமெட்டிக் டு பிசிபி அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம கிளிக் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய்க்கலாம். இதுதான் இதோட ஓவரால் சர்க்யூட்டு. நீங்கள் நான் வரைஞ்ச டயக்ராம் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சேம் அதே அலைன்மெண்ட்டில் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஒரு தடவை நம்ம பார்த்த சர்க்யூட்டும் இதுவுன்றதை கரெக்டான்றதை செக் பண்ணிவிட்டு
நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மேலே டிசைன் கன்வெர்ட் டு ஸ்கெமட்டிக் டு பிசிபி அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிசிபி லேஅவுட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு காம்போனண்ட்டு என்னென்னன்றதை நம்ம நேமையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தக்கன அந்த நம்ம பொசிஷனையுமே கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ட்ராக் போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் லேயரில் தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது பாட்டம் லேயரில் மட்டும்தான் ட்ராக் போட போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணணும். இதே டுவல் லேயராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 2 பக்கமும் காப்பர் ட்ராக் போட போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பிசிபியோட சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக முடிஞ்சிடும். நம்ம வந்து சிங்கிள் லேயரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் போர்டு டபுள் லேயரை விட சிங்கிள் லேயரில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சைஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சர்க்யூட் நீங்கள் டிசைன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த சர்க்யூட் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ராக்டிக்ஸ் தான். நீங்கள் நிறையா சர்க்யூட் நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் சர்க்யூட்டாக நீங்கள் ட்ரா பண்ணி பழகுங்க. அடுத்து நம்ம பெருசுக்கு பவர் ஆம்ப், அதாவது டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபரு, மாஸ்ஃபெட்டு, இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சர்க்யூட்லேருந்து சின்னதாக போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லேஅவுட், அதாவது பொசிஷன் கரெக்டாக அந்த காம்போனண்ட்டை ப்ளேஸ் பண்ணும்போது தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் ட்ரா பண்ணும்போது இன்னொன்று மேலே டச் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம பார்த்து ஒரு தடவை ரீசேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு இடத்துலையும் மாற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். போர்டோட சைஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே லேஅவுட்டுக்குள்ளே எல்லா காம்போனண்ட்டையும் கொண்டு வந்துடுங்க. அடுத்த எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த ட்ராக்லாம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடணும். பாட்டம் லேயர்ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டே அப்படியே பண்ணணும். 0.8 mm அந்த ட்ராக்கோட திக்னஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் ட்ராக் ட்ரா பண்ணும்போது பிசிபியை மேக் பண்ணும்போது ரொம்ப டைம் இழுத்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் காமிக்கிறேன். இருந்தாலும் நம்ம டாட் பிசிபியில் மேக் பண்ணும்போதோ இல்லை அந்த நீங்கள் சர்க்யூட்டை மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அந்த சர்க்யூட் படி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ டாட் பிசிபியில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதை வச்சு டெஸ்டிங்கும் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஸ்கெமட்டிக்காக நீங்கள் ட்ரா பண்ணுறதுனால அந்த பின் வந்து எந்தெந்த டெர்மினலுக்கு போகணும் அப்படின்றதையும் அது சஜஷனாக காமிக்கும். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி அந்த காமிக்கிற சஜஷன் வழியாகவே நீங்கள் ட்ராக்கை ட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாம் போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே R4க்கு நான் ட்ரா பண்ணல, அதை ட்ரா பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காம்போனண்ட்டோட நேமை வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்த்திங்களா R4, R2 எல்லாமே ஜென்ரலாக இருக்குது. நம்ம வந்து அதோட ஸ்பெசிஃபிக்காக அதோட நேமை டைப் பண்ணிடலாம். இது எப்படி டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெமட்டிக் பார்த்து தான் டைப் பண்ணணும். ஒரு காம்போனண்ட்டும் என்னென்ன வேல்யூ அப்படின்றது இந்த ஸ்கெமட்டிக் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதை பார்த்து அதோட வேல்யூ இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு காம்போனண்ட் டேமேஜ் ஆனால் கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பிசிபி டிசைன் ரிலேட்டட் வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆம்பிளிஃபர் டிசைன் பண்ணுறது 4 சேனல், 2 சேனல், 3 சேனல், 2.1 சேனல் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பிசிபி டிசைனிங் பார்த்திங்கன்னா நம்மளாக இதில் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி நம்ம அதை பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை பிரிண்ட் எடுக்கணும், அடுத்து அதை எப்படி ஃபெரிக்ளோரைடில் போட்டு நம்ம பிசிபியை மேக் பண்ணணும், ட்ரில் பண்ணுறது எல்லாமே ஓவராலாக நம்ம 5.1 பவர் போர்டு கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் TDA சீரிஸ் வச்சு. அதோட எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 330 ohms ரெசிஸ்டர் இது வந்து ஆடியோ இன்புட் 4.7 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர். இது ஆடியோ அவுட்புட், அதுவும் 4.7 மைக்ரோஃபரட் தான். இது அவுட்புட், ஆடியோ அவுட்புட்டு. எப்படினாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆடியோ அவுட்புட்டுன்றது மென்ஷன் பண்ணலாம், இல்லை அவுட்புட் மென்ஷன் பண்ணலாம். நம்ம ரெஃபரன்ஸ் தான், நம்ம பிசிபி தான், நம்ம எப்படினாலும் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணுறது படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கனெக்ஷன்லாம் அது மாதிரி கொடுத்துக்கணும். பவர் சப்ளை இது வந்து அது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும் மற்றதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பவர் சப்ளையில் வந்து என்றைக்குமே தப்பாக பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ப்ளஸ்னால் ப்ளஸ், மைனஸ்னால் மைனஸ், அதை மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே அதோடய வேல்யூஸை மென்ஷன் பண்ணிட்டோம். இதற்கு நேம் வச்சுக்கிட்ருக்கோம். டிரான்சிஸ்டர் கெய்னர் சர்க்யூட்னு வைக்கலாம், நம்ம என்ன இதனாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக டிரான்சிஸ்டர் கெய்னர்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா இந்த பிசிபிக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்காக ஹோல்ஸ் மட்டும் செட் பண்ணிடலாம் 4 கார்னர்லேயும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம பண்ணணும். பிசிபி டூல்ஸ்லேயே எல்லாமே இருக்கும். இப்போ வந்து காப்பர் ஏரியா ட்ரா பண்ணிடலாம். பாட்டம் லேயரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயும் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்ட் ஆகிரும். காப்பர் ஏரியா பேக் சைடு, அதாவது பாட்டம் லேயரில் பில்ட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு பிசிபி அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.